கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சத்தமே வரலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இந்த வருடத்தை ஆரம்பித்தவர்கள் எத்தனை பேர் இந்த நாளிலே இல்லாமல் இருந்தாலும் தேவன் நம்மை ஜீவனை கொடுத்து இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்க இந்த வருடத்தினுடைய கடைசி ஆராதனையில் பங்கு பெற தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசி. அவர்கள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றுகிறவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, அல்லேலூயா, ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. தேவன் நமக்கு ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். யாருக்கு தேவன் ஆயத்தமாக சில காரியங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணினவைகள் என்று சொல்லுகிற பொழுது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக அல்லது ஆயத்தம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு காரியத்தையும் ஆயத்தம் பண்ணாமல் அதை செய்ய முடியாது. எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணின பிறகுதான் அதை நம்ம ஒரு சமையல் செய்கிறதா இருந்தால் கூட எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சமைக்கிற அந்த மைக் ஆஃப் பண்ணு. அப்போது ஏதாவது ஒரு நீங்கள் அந்த சமையல் செய்கிறதா இருந்தாலும் அது நீங்கள் முதலாவது என்ன பண்ணணும்னா ஆயத்தப்படுத்தணும் இல்லையா? இப்போ வந்து நல்லா சமைச்ச பிறகு, சமையல்லாம் நல்லா பண்ணின பிறகு அது இலையில கொண்டு வந்து கரெக்டாக ஆயத்தமாக வைப்பாங்க. அது ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. கரெக்டாக அது வந்து இலையில போட்டு ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. எது எது கரெக்டாக இருக்கணுமோ அது எது என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் தூங்கி எழுந்த உடனே அப்படியே ஃபங்க்ஷனுக்கு போயிடுவோமா? என்ன பண்ணுவோம்? என்ன செய்வோம்? காலையில் எழுந்த உடனே ஆயத்தமாகும். காலையில் எழுந்த உடனே ரெடி ஆகும். அப்புறம் முகத்தை கழுவோம், குளிப்போம், புது ட்ரெஸ்ஸாக நல்லதாக பார்த்து போட்டு அப்புறம் நல்லா மேக்கப்லாம் பண்ணி ஆயத்தமாக இருந்து தான் ஒரு கல்யாணத்துக்கோ அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ என்ன செய்வோம்? எழுந்த உடனேமே அப்படியே பல்லு கூட விளக்காமல் யாரும் என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். சபைக்கு வர்றதா இருந்தால் கூட என்ன செய்வோம்? ஆயத்தத்தோடு கிளம்பி வருவோம். ஆயத்தத்தோடு கிளம்பி வரும். காலையில் எழுந்து குளிச்சுட்டு கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுக்குறார் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு ஆயத்தத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம்? வருவோம். அதே போல் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக சில ஆயத்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாராம். அதான் இந்த கொரிந்தியரில் வாசிக்கிறோம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, எழுதியிருக்கிறபடி தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, யாரெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, அதை நம்மளால் பார்க்கவும் முடியாது.
காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திற்கு தோன்றவும் இல்லை. கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை நல்லா கவனிக்கணும். அந்த வசனத்தை, கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்ணு பார்க்கவே முடியாதான், காது கேட்கவும் முடியாது, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் முடியாது. நீ எனக்காக என்ன ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நம்மளால் பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. நம்முடைய இருதயத்தில் அதை யோசிக்க கூட முடியாத ஒரு அளவு ஏதோ ஒரு நன்மையான ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருடம் ஒருவேளை அவைகளை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால், தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை வருகிற ஆண்டில் நிச்சயமாய் தேவன் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்லவர் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை இந்த வருடத்திலே நாம் ஒருவேளை பெற்றுக்கொள்ளாமல், இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளாமல் ஒருவேளை நாம் இந்த மாதங்களை கழித்து இருப்போமானால், நான் சொல்லுவேன், விசுவாசத்தோடு நான் சொல்கிறேன், 2026 ஒரு நன்மையான காரியத்தை தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் முன்பதாகவே நமக்கென்று ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் யோனாவினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கூட, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவன் பிரயாணம் பண்ணினது நிமித்தமாக தேவன் ஒரு புயல் காற்றை உண்டாக்கி இந்த யோனாவை கடலிலே தள்ளும் செய்யும்படியாக தேவன் பண்ணினார். அப்பொழுது அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோவான் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்களேன். யோனாவை விழுங்கும்படிக்கு ஒரு பெரிய மீனை கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரு? ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அப்ப நல்லா கவனிக்கணும். யோனாவுக்கு தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மை கடல்ல தூக்கி போட போறாங்க, மரணத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையில் நான் விழப்போகிறேன் என்று யோனாவுக்கு தெரியாது. ஆனால் முன்கூட்டியே தேவன் என்ன செய்திருக்கிறார்னா, யோனாவை பாதுகாத்து கொள்ளும்படிக்கு ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அடுத்த வருஷம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. 2020 ஆண்டில் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் தேவன் நம்மை பாதுகாக்கும்படியாக ஏதோ ஒரு ஆயத்தத்தை தேவன் நமக்கு செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோனாவை தூக்கி கடலில் போட்ட பிறகு யோனா நினச்சிருப்பான், அவ்வளோதான், மரணம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் நடந்தது என்னன்னா, தேவன் முன்கூட்டியே யோனாவை விழுங்கும்படிக்கு ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றில் யோனா 3 நாள் இருந்தான். 3 நாள் அந்த மீனினுடைய வயிற்றில் இருந்தான். கர்த்தர் முன்பதாகவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் முன்பதாகவே ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் முன்பதாகவே நம்மை பாதுகாக்கும்படியாக, இழந்து போன எல்லா நன்மைகளை கர்த்தர் தரும்படியாக நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் என்ன காரியம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வசனம் சொல்லுது, அதை நம்மளால் பார்க்கவும் முடியாது, அதை நம்மளால் கேட்கவும் முடியாது, நம்முடைய இருதயத்தை அதனால் சிந்திக்கவும் முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு. எப்படி இருக்கிற பாருங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆண்டவரே என்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் காட்ட மாட்டார். ஆண்டவர் காட்ட மாட்டார். உங்களால் அதை கேட்கக்கூட முடியாது, உங்களுடைய இருதயத்தினால் அதை உணரக்கூட முடியாது. ஆனால் உங்களுக்கென்று தேவன் ஆயத்தப்படுத்தினவைகளை நிச்சயமாய் தேவன் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்பதாகவே அந்த டைனிங் ஹால்குள்ளே நுழையும் போதே எல்லாம் ஆயத்தமாக ரெடியாக இருக்குதோ, அதே போல் 2020 ஆண்டுக்குள்ளே நுழையும் போது எல்லாமே எப்படி இருக்கும்? ரெடியாக இருக்கும். கல்யாணத்துக்கு போகும்போது நீங்கள் நினைப்பீங்களா, பிரியாணி வைப்பாங்க, சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா தெரியாது, சிக்கன் 65வா கிரேவியான்னு தெரியாது, என்ன தொட்டுக்க, என்ன பிரியாணி, என்ன சாப்பாடுன்னு தெரியாது. ஆனால் எப்போ தெரியும்? டைனிங் ரூமுக்கு உள்ளே போன பிறகு தான், ஆமாம், ஸ்மெல் பண்ணி பிரியாணின்னு கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் என்ன பிரியாணின்னு தெரியாது, என்ன சைட் டிஷ்ஷுன்னு தெரியாது. ஆனால் உள்ளே போன பிறகு ஆயத்தம் பண்ணினவைகளை நம்ம என்ன செய்ய போகிறோம்?
அதே போல 2026 ஆண்டு தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை அவர் நிச்சயமாய் நமக்கு தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு என்று ஆயத்தப்படுத்தினவைகளை அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அவர் ரெடியாக எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் ரெடியாக ஆயத்தமாக வச்சிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா என்பது தான் நம்ம யோசிக்க வேண்டும். எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாமே பந்திலாம் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் அதை போய் சாப்பிடக்கூடிய தகுதி நமக்கு இருக்கா, அதை போய் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நமக்கு இருக்குதா என்பதை நம்ம ஆராய்ந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரும் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நான் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்களும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். நீங்களும் ரெடியா இருக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நாமும் எப்படி இருக்க வேண்டுமா? ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. திடீர்னு விசிட்டிங்க்கு போகும் பொழுது அப்பதான் என்ன பண்ணுவோம்? அப்பதான் என்ன செய்வோம்? தொடப்பை எடுத்துட்டு வந்து வீட்டை அப்பதான் பெருக்குவோம். தொடப்பத்தை எடுத்துட்டு வரும்போதே பயமா இருக்கும். எதுக்குடா எடுத்துட்டு வராங்கன்ற மாதிரியே இருக்கும். எப்பொழுதும் என்ன செய்யணுமா? ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த மோசேக்கு தேவன் கற்பனைகளை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார். யாத்திராகமும் 34வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. யாத்திராகமும் 34வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளின் அளவுகளில் எழுதுவேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு கட்டளைகளை எல்லாம் கற்பனைகளை எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னா நீ என்ன பண்ணணும்னா, விடியற் காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து தேவனிடத்திலிருந்து நீ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கற்பனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் முதலாவது ஆயத்தமாக இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றார் மோசே கிட்ட, விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி அங்கே மலையின் உச்சியில காலமே சமூகத்தில் வந்து இல்லை. எது அதிகாலை? அதிகாலையில இருட்டோடே எழுந்தார்கள் வேதத்தில் இருக்கு. அப்ப அதிகாலைன்னா என்னது? அதிகாலைன்னா 7 மணி 8 மணி அதிகாலை, 6 மணி அதிகாலை, அப்புறம் அது ஆண்டவர் இதை மட்டும் முடிச்சிருந்தா பரவாயில்ல. நீங்க 4 மணின்னு சொல்றீங்க, சரி 4 மணின்னு வச்சுப்போம். 3வது வசனத்தை வாசிங்க. இப்ப கண்டிஷன் போடுறாரு பாருங்க, உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலை எங்கும் ஒருவனும் பாருங்க. இவர் வர சொன்னது வந்து மலைக்கு வர சொல்றாரு. மலை வந்து எவ்வளவு பெருசு இருக்கும்? மலை வந்து நல்ல பெரிய மலையா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீ காலையிலே வந்துடணும், காலையிலே ஆயத்தமாகி வந்துடணும். வந்துட்டு மேலே உச்சியில வந்து நிற்கணும்னு சொன்ன வரைக்கும் ஓகே பண்ணிடலாம். 4 மணி, நான் 12 மணிக்கு கூட ஏஞ்சி வந்து நின்றுடலாம். ஆனால் ஆண்டவர் கண்டிஷன் போடுறாரு என்னன்னா, உன் கூட ஒருவனும் வரக்கூடாது, மலை எங்கோ ஒருவனும், மலை உச்சியில் ஒருவனும் இருக்கக்கூடாது. அப்போனா நான் சொல்லுவேன், 4 மணின்னா இவர் 2 மணிக்கெலாம் வந்து மலையில் எவனா இருக்கானான்னு பார்த்துருப்பாரு. அப்படியே இல்லையா? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மலை உச்சியில் வந்து நிற்கணும், 4 மணிக்கெலாம் வந்து நின்றுடும். ஆனால் மலையில் யாரை இருக்கக்கூடாது அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார்? முன்கூட்டியே வந்து யாராவது மலை மேலே இருக்கிற மலையை சுற்றி ஒரு சுற்றி என்ன பண்ணியிருப்பார்? சுற்றி வந்து மேலே வந்து, அது மாத்திரம் இல்லை, அந்த மலையில சமீபத்தில் மலை உச்சியில் எவனும் வரக்கூடாது. ஓகே, நான் யாரையும் கூப்பிட்டு வரலாண்டவரே, ரைட்டு. 2வது மலையில் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. யாரும் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. 3வது சொல்கிறாரு, 3வது என்ன சொல்கிறாரு? ஆடு மாடு எங்கே மேயக்கூடாது? இல்லை, எங்கே மேயக்கூடாது? படிங்க. இந்த மலையின் மலையில் மேயக்கூடாதுன்னா மலையை சுற்றி பார்த்துடலாம்.
ஆனால் மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, மலை சமீபத்தில், மலை கிட்ட கூட ஆடு மாடுகள் இல்லாதபடி பார்த்துக்கோ. இப்போ நீங்களாக இருந்தால் என்ன சொல்வீங்க? நான் வரவே இல்லாண்டு போங்க. காலையில் ஏஞ்சி வர்றதே பெரிய விஷயம். இதில் வேறு மலை மேலே யாரும் இருக்கக்கூடாதான், மலை பக்கத்தில் யாரும் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடாதான். இதெல்லாம் என்னது இது? நான் வரவே இல்லை, போங்க, எனக்கு இந்த சபையே வேணாம். காலையில் 6 மணிக்கெலாம் சபைக்கு வர சொன்னால் என்னால் வர முடியாது. வந்தால் 9-10 மணிக்கு தான் வரும். அது வர்றதே பெரிய விஷயம் இல்லை? 1008 வேலைலாம் விட்டுட்டு வர்றதே பெரிய விஷயம். இதில் வேறு நீங்கள் 1008 கண்டிஷன் போட்டால் நாங்கள் எப்படி வரோம் சபைக்கு? இல்லை சொல்லியிருப்போமா, சொல்லியிருக்க மாட்டோமா? மோசே நீ வாப்பா, வந்தினா உனக்கு நான் கற்பனைகளை கொடுக்குறேன்ற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறாரு அடுத்த வசனத்தில்? உன்னோடே ஒருவனும் வரக்கூடாது, மலை சமீபத்தில் கிட்ட கூட ஒரு ஆடு மாடுகள் மேயக்கூடாது. ஆனால் எப்படி நிற்கணும்? ஆயத்தமாய் காலையிலே நிற்கணும். அல்லேலூயா. ஆனால் மோசே போனார். ஆனால் மோசே என்ன பண்ணார்? போனார். இந்த 2வது முறையும் கற்பனைகளை வாங்கி கொண்டு வந்தார். பாருங்க எவ்வளோ ஒரு ஆயத்தமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து நம்ம ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும், அது முடியாது என்கிற ஒரு நிலை காணப்பட்டாலும், நான் தேவனிடத்தில் ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள போகிறேன், அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், அதனால நான் ஆயத்தத்தோடு நான் என்ன பண்ண போகிறேன்? வரப்போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 5வது சங்கீதம் 3வது வசனத்தில் சொல்றாரு, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே காலையிலே உமக்கு நேரே காத்திருப்பேன்னு சொன்னாரா? என்ன சொல்றாரு? காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு கடைசி வாரம், இன்னைக்கு கடைசி வருஷத்தினுடைய அதனால போவோன்னு வந்திருக்கிறீங்களா, இல்லை ஆயத்தத்தோடு வந்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன், உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன். யோபனுடைய வாழ்க்கையில் தேவன் அநேக சூழ்நிலைகளை அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்தார். அந்த ஒரு பலவீனங்கள் வருகிற பொழுது, எல்லாவற்றையும் இழந்தவனாய் காணப்படுகிற பொழுது, யோபுக்கு தெரியும் கர்த்தர் என்னை இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அதனால தான் அவனுடைய இருதயத்தில் அவர் ரொம்ப ஆயத்தமாக இருந்தார். தன்னுடைய மனைவி சொல்லும் போது கூட, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பேசுகிற, தேவனிடத்திலிருந்து நன்மையே பெற்றுக்கொண்ட நம்ம அவரிடத்துல தீமையை பெற்றுக்கொள்ளாது இருப்பது எப்படி? அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் நன்மையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், இன்னைக்கு நான் தீமையையும் பெற்றுக்கொள்ள நான் எப்படி இருக்கிறேன்? ஆயத்தமாக இருக்கிறேன். என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. பாருங்க 11வது அதிகாரம் 13வது வசனத்தில் யோபு 11:13, நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கண்கள் அவைகளுக்கு நேராக விரித்தால் நலமாக இருக்கும். நான் ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறேன், நீர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு உம்முடைய கண்களை என் மேலே விரிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோபு சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனிடத்தில் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஒரு 3 ஆயத்தத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தேவன் நமக்காக என்ன 3 ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், முதலாவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் 23வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை, முதலாவது தேவன் நமக்கு எதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். பந்தினா என்னது? விருந்து. பந்தினா ஒரு விருந்து. ஒரு விருந்துனா ஒரே ஒரு சாப்பாடு, ஒரே ஒரு குழம்பு, ஒரே ஒரு
கூட்டு இல்லை பொரியல் ஒன்றே ஒன்று இருக்குமா? பந்தின்னு சொன்னால் பலவிதமான உணவுகள் நிறைந்தது தான் ஒரு பந்தின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சந்தோஷத்தோடு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பந்தின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அது எப்படிப்பட்டதான காரியம் என்று சொன்னால், உன்னுடைய சத்துருக்கள் பார்க்க உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன். பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தணும்னா ஒரு ரூம்லையோ இல்லை யாருக்கும் தெரியாமல் ஆயத்தப்படுத்தலாம். ஆனால் யாருக்கு முன்பதாக அந்த பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொன்னால், சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு நன்மையை நமக்கு கொடுக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு நிறைவை நமக்கு தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏன் சத்துருக்களுக்கு முன்பதாக கொடுக்கிறார் என்று சொன்னால், இந்த சத்துரு தான் நம்ம ஏளனமாய் பார்த்தான். இந்த சத்து தான் நம்முடைய வீழ்ச்சியை பார்த்தான். இந்த சத்துரு தான் நம்ம ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்த்தான். இப்பொழுது தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை அந்த சத்துருனுடைய கண்ணுக்கு முன்பதாக தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்துகிறவளாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு 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 இந்த ஆண்டில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பஞ்சத்தை நிறைந்த ஒரு வாழ்க்கையை காணப்படலாம். ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நம்ம நடந்து கொண்டு வந்திருக்கலாம். இந்த 11 மாதங்களாய் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையுமே அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கென்று ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவன் சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக தேவன் வனாந்தரத்தில் அவர்களை நடத்தினாலும் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாகவே தேவன் சந்தித்தார். நீங்க வேதத்தை வசனத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது சத்துருக்கள் எல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயப்படுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த வனாந்திரத்தில் அவர்கள் நடந்து கொண்டு வந்தாலும் அவருடைய தேவைகளை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவன் இவ்வளவு அற்புதமாக சந்தித்தாரே என்கிற அந்த பயம் சத்துருக்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. அல்லேலூயா. இந்த 11 மாதங்களாய் ஒருவேளை நமக்கு ஒருவேளை பலவீன வழியாய் நடந்து கொண்டு வந்திருக்கலாம். ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம நடந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 25வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏசாயா 25வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரும் வெள்ளத்தை போல இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிலமுமானீர். நல்ல கவனிங்க. வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே தேவன் சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் ஆயத்தப்படுத்துவார்னா, மேலே இருக்கிற வசனத்தெல்லாம் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நெருப்பு தழலா இருக்கிறதான ஒரு சூழ்நிலையில, அடைக்கலம் இல்லாத ஒரு சூழ்நிலையில, பலனற்ற ஒரு சூழ்நிலையில, நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் இந்த மலையில சகல ஜனத்திற்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அந்த விருந்து எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி விருந்தை கொடுக்கிறார் பாருங்க. ஒரு மலையில இந்த ஜனங்கள் தவித்து இருக்கிறதான ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்டதான விருந்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. நீங்க கீழே இருக்கிற வசனத்தெல்லாம் வாசிங்கன்னா, சகல ஜனங்களுக்குள்ளும் முக்காட்டை சகல ஜாதிக்குள்ளும் மூடி இருக்கிற மூடல்களையும் இந்த மலையிலே ஏன் முக்காட்டை அகற்றாரு, ஏன் மூடல்களை அகற்றாருன்னு சொன்னா, அவங்க எல்லாம் பலவீனப்பட்டிருந்தாங்க.
அவங்க நெருக்கப்பட்டிருந்தாங்க. மற்றவர்களை பார்க்கக்கூடிய ஒரு முகம் அவர்களுக்கு இல்லை என்கிறபடினால அவர்கள் முக்காட்டினால மூடிக்கொண்டிருந்தாங்க. தேவன் சொல்றாரு, உங்க முக்காட்டெல்லாம் நான் என்ன செய்வேன், அகற்றி போட்டு மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை நான் என்ன பண்ணுவேன், ஆயத்தப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் இல்லாதனால நான் ரொம்ப சுருக்கமாய் சொல்கிறேன். முதலாவது, தேவன் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டில் ஒருவேளை சத்துருக்காலால் நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படலாம். நான் வருகிற ஆண்டு நான் சொல்லுவேன், ஒரு பந்தியை தேவன் அவர்களுக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்துவார். ரெண்டாவது, யாத்ராகமம் 23வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 23:20. வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கவும் இதோ ஒரு தூதனை நான் உனக்கு. ரெண்டாவது, தேவன் ஒரு ஸ்தலத்தை, ஒரு ஸ்தானத்தை தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஒரு ஸ்தானம், ஒரு பொசிஷனை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு ஸ்தானம் என்று சொன்னால் ஒரு பொசிஷன். இப்போ நம்ம என்ன ஸ்தானத்தில் இருக்கிறோமோ அந்த ஸ்தானத்தை காட்டிலும் ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்தை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு ஸ்தானம், ஒரு பெரிய ஒரு பொசிஷன், அல்லது ஒரு பெரிய ஒரு இடத்துல, ஒரு ஸ்தலத்தில், ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையில், ஒரு பெரிய ஒரு இடத்துல தேவன் நம்மை வைக்கும்படியாக நமக்கென்று ஒரு ஆயத்தத்தை தேவன் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 14:2 வாசிக்கும் போது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை, உங்களுக்கென்று ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. ஒரு பொசிஷனை, ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு ஸ்தலம், ஒரு ஸ்தானம் அப்படிலாம் சொல்லும் பொழுது தேவன் நம்மை சுற்றி இருக்கிறதான ஒரு சூழ்நிலையை தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்தெல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குவதற்கு முன்பதாக அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் முதலாவது ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறாரு, ஆயத்தப்படுத்துகிறார். அவர்கள் நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கும்படியாக, நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கும்படியாக, நல்ல ஒரு ஸ்தலத்தில் இருக்கும்படியாக ஏதேன் என்கிற ஒரு இடத்தை தேவன் அவர்களுக்கு என்று உருவாக்குகிறார். அல்லேலூயா. வருகிற ஆண்டுல தேவன் ஒரு நல்ல ஒரு இடத்துல தேவன் நம்மை கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல இடம் என்று சொல்லுகிறது, நல்ல ஒரு ஸ்தானத்துல, நல்ல ஒரு பொசிஷன்ல, நல்ல ஒரு இடத்துல தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தினதை கொண்டு போய் வைக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது, தேவன் நமக்கு எதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், சங்கீதம் 132வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 132:17. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்த பண்ணினேன். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்? தாவீதுக்கு அப்படியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதுக்கென்று எத்தனை தடவை படிச்சிருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பொசிஷன், ஒரு ஸ்தானம், ஒரு ராஜாவாக, ஒரு கிரீடம், ஏதாவது ஒரு காரியம், ஒரு இடத்துல நான் அவனுக்கென்று நான் ஒரு இடத்தை நான் ஆயத்த பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணினவனுக்காக ஒரு, சத்தமாக சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணினவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். விளக்கை ஆயத்தம் பண்ணுறதுன்னா என்ன? அது விளக்கை ஆயத்தம் பண்ணின, தாவீதுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினார் அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஒரு டார்ச் லைட் ஆயத்தம் பண்ணினாரா? வேறு வேலைக்கு வச்சாரா? என்ன சொல்லுங்க? இந்த விளக்கை நம்ம எந்த இடத்துல நம்ம கொளுத்துவோம்? பகலில் கொளுத்து வைப்போமே, என்ன பண்ணுவோம்? இருட்டில் இந்த விளக்கை கொளுத்துவோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதுக்காக நான் ஒரு விளக்கை ஏற்றினேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதுடைய வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையாய் காணப்பட்டது, பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்துச்சு. பாவம் செஞ்சிட்டான் தேவனுக்கு விரோதமாக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இருளில் இருந்தால் கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு விளக்கை நான் ஏற்றுவேன். இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இருள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், இருட்டு நிறைந்த. போன கிறிஸ்மஸ் செய்தி பார்த்தோம் இல்லையா? என்னது? தேவன் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஒரு குருடன் எப்படி நடந்து போவான்? செவரை பிடிச்சு நடந்து போகிறது போல இருட்டில் நடந்தீங்க. இப்போ கர்த்தர் உங்களுக்கு நித்திய. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், தாவீதுக்கென்று நான் ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்துவேன், தாவீதுக்கென்று ஒரு விளக்கை நான் ஏற்றுவேன்னு சொன்னால், தாவீதின் வாழ்க்கையில் இருண்ட ஒரு வாழ்க்கையை காணப்பட்டுச்சு. அவன் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வெளிச்சத்தை நான் ஏற்றுவேன். அல்லேலூயா. அதாவது தாவீதும் சொல்கிறார் 18:28 வசனத்தில், சங்கீதம் 18:28, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என்னுடைய விளக்கை ஏற்றுவீர். வாசிங்க அந்த வசனத்தை. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருள, சத்தமா சொல்லுங்க, இருள வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. இந்த 2025 ஆண்டில் இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை காணப்படலாம். எந்த பக்கம் போனாலும் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என்னன்னு சொன்னால், நமக்கென்று ஒரு விளக்கை தேவன் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விளக்கு எப்படிப்பட்ட விளக்காய் இருக்கிறது என்று சொன்னால், நம்மை பிரகாசிக்கக்கூடிய ஒரு விளக்காய் காணப்படுகிறது. அல்லேலூயா. 2 பேதுரு 1 வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1 வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசனமான வசனமும், அதிக உறுதியான தீர்க்க தரிசனமான வசனமும். இந்த வசனம் என்னது நமக்கு? இந்த வசனம் நமக்கு என்னது? தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு. நமக்கு எது வெளிச்சம்? சத்தமா சொல்லுங்க, நமக்கு எது வெளிச்சம்? கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு வெளிச்சம், கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு. அப்ப இந்த பேதுருல வாசிக்கிறோம், அதிக உறுதியான தீர்க்க தரிசனமான வசனமும் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனிப்பது நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஒரு விளக்கை எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் என்னுடைய விளக்குன்னு இல்லை. ஆண்டவர் நம்முடைய கையில் என்ன கொடுத்துருக்கிறாரு? ஆண்டவர் நம்ம கையில் என்ன கொடுத்துருக்கிறாரு? சொல்லுங்க. அதாவது தப்பாக சொல்கிறாங்களாம், சத்தமாக சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்களா, பொறுமையாக சொல்கிறாங்க. கர்த்தர் நம்முடைய கையில் என்ன கொடுத்துருக்கிறாரு? சத்தமாக சொல்லுங்க, வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார். இது வசனம். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் என்னது? வெளிச்சம். சத்தமாக சொல்லுங்களேன். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் என்னது? வெளிச்சம். இதை வைத்து கொள்ளுங்க. 2026 வருஷத்தில் இந்த வெளிச்சத்தை நமக்கென்று கர்த்தர் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 3 காரியத்தை சொன்னேன். எதை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் சொல்லுங்க. முதலாவது, சத்தமா, சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். 2வது, தேவன் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை அல்லது ஸ்தானத்தை தேவன் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறாரு. 3வது, தேவன் நமக்கு ஒரு விளக்கை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 1 கொரிந்தியர் 2:9 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல.
உங்கள் சத்துரு பார்க்கல, நீங்கள் பந்தியாய் உட்கார்ந்து சாப்பிடுகிற உங்கள் சத்துரு பார்க்கல, உங்களுடைய கண்ணும் அதை பார்க்கல, உங்களுடைய காதும் அதை கேட்கல. அவைகள் மனுஷனுடைய இருதயத்திற்கும் தோன்றவும் இல்லை. யாருக்கு தோன்றும்னா 10வது வசனத்தில், நமக்கோ தேவன் அவைகளை நமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவர் வருகிற வருஷத்தில் நமக்கென்று ஆயத்தம் பண்ணினவைகளை தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கோ நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் இல்லையா? ஆயத்தமாக இருக்கிறோம். நாளான்னைக்கு ஊருக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே துணியெலாம் எடுத்து வச்சிடுறோம். கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிடுறோம். எதுக்கோ நம்ம என்ன செய்கிறோம்? ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தினுடைய இந்த இறுதி ஆராதனையில் எங்கள் எல்லாரையும் கர்த்தர் நீர் பங்கு பெற செய்ததற்காக நன்றி தகப்பனே. ஆவியானவரே, எங்களுக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை தகப்பனே எங்களுக்கென்று கர்த்தர் நீர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்களும் ஆயத்தத்தோடு காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.